பிக் பாஸ்ல இந்த சீசன்ல அரோரா சின்க்ளேர் தான் டைட்டில் வின்னர் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் ஆகி போனதே தெரியல. இன்னும் ஒரு 2 நாட்கள்ல ஃபினாலே வரப்போகுது. அண்ட் இந்த ஒரு ஃபினாலேவ யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா இதற்கு முன்னாடி கானா வினோத் அவர்கள் இருக்க வரைக்கும் அவர் தான்ப்பா இந்த சீசனோட வின்னர் அப்படின்னு நம்ம எல்லாமே ரொம்ப ஷோர் ஷார்ட்டா சொல்லிட்டு இருந்தோம். பட் ஒன்ஸ் அவர் பணத்தை எடுத்துட்டு போனதுக்கப்புறம் யார் வின்னர் அப்படிங்கிறதே சொல்ல முடியல. ஒரு பக்கம் சபரி இருக்காரு. அவர் விஜய் டிவி ப்ராடக்ட் அவர கொண்டு போவாங்களா? அதே நேரம் விக்ரம்க்கு வெளிய நல்ல சப்போர்ட் இருக்கு. அவரா? திவ்யாவா? அரோராவா? அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா கன்ஃபார்மா அரோரா அவர்கள் தான் இந்த ஒரு ஃபினாலேவ வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி தான் தோணுது. என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயமாக பார்த்தீங்கன்னா, வெளியில ஒரு ஸ்ட்ராங் பிஆர் வந்து அரோராக்கு செட் பண்ணியிருக்காங்க. எல்லா பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸுமே அரோரா தான் இந்த சீசனோட டைட்டில் வின்னர். அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட நெறைய காமெடி கிளிப்ஸு, நெறைய நல்லா பேசின கிளிப்ஸ்லாம் எடுத்து போட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ஸ்ட்ராங் பிஆர் வந்து அவங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் டீமே இந்த ஒரு விஷயத்த பண்றாங்களா? அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்குமே இந்த சீசன்ல இருக்கக்கூடிய 4 ஃபைனலிஸ்ட்டுக்கும் ஓட்டுகள் அப்படிங்கிறது இருக்கு. அதுல கால் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. பட் அந்த ஒரு கால் பண்றதுல பார்த்தீங்கன்னா, சபரிக்கு பண்ணா கால் போகல. இவங்களுக்கு திவ்யாக்கு பண்ணா கால் போகல. விக்ரமுக்கு பண்ணா கால் போகல. ஆனா அரோரா அவர்களுக்கு கால் பண்ணா மட்டும் கரெக்ட்டா கால் போகுது. ஸோ இதன் மூலியமா திங்கட்கிழமைக்கான வோட்டிங்ஸ் அப்படிங்கிறது மொத்த 3 கண்டஸ்டன்ட்ஸ்க்குமே அடிபட்டிருக்கு. ஸோ திங்கட்கிழமைக்கான வோட்டிங்ல அரோரா கொஞ்சம் கூட போயிருந்தாலுமே, அடுத்தடுத்த நாள்ல அவங்களுக்கு அது லீடிங்கா தான் அமையும். ப்ளஸ்ஸா தான் அமையும். அந்த ஒரு விஷயத்தினாலேயே வோட்டிங்ஸ் அடிப்படையில பார்க்கும்போது, அவங்க கொஞ்சம் கூட இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள பிக் பாஸ் டீமுமே பண்ணும்போது, இந்த சீசனோட ஒரு டைட்டில் வின்னரா அரோராவ ஆக்குறதுக்கு சேனல் முடிவு பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அரோரா அவர்கள் முதல் ஒரு 50 நாட்கள் ஏதாவது நல்லபடியா விளையாண்டாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அவங்கள விட சூப்பர் பிளேயர்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா விளையாண்ட பிளேயர்ஸ்லாம் வெளிய போயிருந்தாங்க. அப்பவே இவங்கள ஏன் உள்ள வச்சிருக்காங்க? அப்படிங்கிற மாரியான கேள்விகள்லாம் எழுந்துகிட்டு இருந்துச்சு. அரோரா அவர்கள் டிக்கெட் டூ ஃபினாலேவ ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க. அதுல யாரும் எந்த ஒரு சந்தேகமும் பட போறதில்ல. ஆனா, அந்த ஒரு டிக்கெட் டூ ஃபினாலே வின் பண்ணது மட்டும் இந்த ஒரு டைட்டிலுக்கு தகுதியான ஒண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. துஷார்ட்ட பேசிட்டு இருந்தாங்க. கமருதீன்ட்ட பேசிட்டு இருந்தாங்க. இத தவிர அவங்க பிக் பாஸ்ல வேற எதையுமே பண்ணல அப்படிங்கிறது வெளியில இருக்கக்கூடிய மத்த ரசிகர்களோட மிகப்பெரிய ஒரு ஆதங்கமாக இருக்கு. அண்ட் இந்த ஒரு சீசன் மட்டும் அரோரா சின்க்ளேர் அவர்கள் இந்த ஒரு டைட்டில வின் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வெடிக்கும் அப்படிங்கிறதுலயும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு டைட்டிலுக்கு டிசர்வான பெர்சன் அப்படின்னா, விக்ரம் மற்றும் திவ்யா இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வாங்குனா நல்லாருக்கும். பட் அரோராக்காக இப்போ ஒரு சில வேலைகள் நடக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க.